நான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவில் வந்து ரொட்டி செய்யலான்னு சொல்லிட்டு ராகி மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து உப்பு சேர்த்திப்போம். உப்பு சேர்த்திப்போம். லைட்டாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்திப்போம். கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு தோல் உரிக்காமல் கல்லில் வந்து இடிச்சுக்கிட்டோம் நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணுவாங்க. இங்கே வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் வந்து நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்குவோம். இப்படி உண்டை பிடிக்கிற அளவுக்கு. இந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். பிடிச்சி வச்சுக்கின்னு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சுருவோம். தோசை தவா வந்து நல்லா சூடாகட்டும். லைட்டாக இது மேலே எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இந்த ராகி மாவில் உண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் வச்சு தட்டிக்குவோம். ஏன்னா அது தனியாக தான் தட்டி எடுத்து போடுவோம். எனக்கு வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால நான் ஒரு கையில் வந்து செல்லு பிடிச்சிக்கிட்டே ஒரு கையில் தட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி தட்டில் தான் வந்து துணி வந்து இதுக்கு மேலே போட்டு இந்த துணியில் தான் வச்சு இப்படி தட்டுவாங்க. நான் இப்படி வச்சு தட்டிக்கிட்டேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவேன். இந்த மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வெறும் சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. திருப்பி போட்டுக்கணும். நல்லா வேகணும். நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உடையாமல் வரும். இது வந்து உடஞ்சி வருது. இந்த பூண்டோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.